வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. எனக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் இந்த வாய்ஸ் வீடியோ போடுறேன். இப்போ நிறைய வீடுகளுக்கு நிறைய தெய்வங்கள் வந்து குலதெய்வமாக இருக்காங்க. உங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் வேறு மாதிரி இருப்பாங்க, உங்கள் மாமியார் வீட்டு குலதெய்வம் வேறு மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது குலதெய்வங்கள் நிறைய விதமாக இருக்காங்க. நம்ம குலத்துக்கு ஒரு பிரச்சனை, நம்ம குலத்துக்கு ஒரு கேடு வருது, நம்ம குலத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நெருங்குது அப்படின்னா முதல்ல ஓடி வர்றது குலதெய்வம் தாங்க. குலதெய்வம் தான் வந்து நம்ம குடும்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து நிற்குமா. அதனால் இப்போ நம்ம எதிரிகளே நம்மளுக்கு ஒரு ஒரு மாந்திரிகம் பண்ணுறாங்க, மந்திரம் பண்ண நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி விடணும்னு நினைக்கிறாங்க, அந்த வீட்டை செய்வினை செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு மாந்திரிகவாதியை நாடி போனாலும் சரி, ஏதோ ஒரு மந்திரவாதி சாமியார் யாரை நாடி போனாலும் அவங்க பண்ணுற முதல் வேலை என்ன பண்ணுவாங்களான்னா, நம்ம குலதெய்வத்தை கட்டிடுவாங்களாம். குலதெய்வத்தை கட்டுறதுனா அவங்கள கட்டி அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம குலத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் அவங்களால பண்ணவே முடியுமா, செய்வினை செய்கிறது கூட செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குலத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வர்றது நம்ம குலதெய்வமாக தான் இருக்குமா. நம்ம குலதெய்வம் தான் தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்துக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாந்திரிகம் மந்திரம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது இந்த வாய்ஸ் வீடியோவை திருநங்கைகள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு அது அதிகமாக இதை பற்றி தெரியாது, அதனால் கேட்குறேன். அப்படி இருக்கும்போது குலதெய்வங்கள் பல விதங்களாக இருக்காங்க. சாந்தமான தெய்வங்களாக இருக்காங்க, ஆக்ரோஷமான தெய்வமும் குலதெய்வங்களாக இருக்காங்க. நிறைய விதமான குலதெய்வங்கள் இருக்குது. இப்போது எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் ஒரு விதமாக இருக்கும், எங்கள் மாமியார் வீட்டு குலதெய்வம் வேறு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது கட்டிட்டு ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது எங்களுக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா வந்து குலதெய்வமாக இருக்காங்க, அவங்கள கட்ட முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எந்த தெய்வத்தையும் கட்ட முடியும், ஆனால் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அந்த எந்த ஊர் அங்காள பரமேஸ்வரியாக இருந்தால் கூட அவங்கள கட்ட இனி ஒரு ஆள் பிறந்து தாங்க வரணும். ஏன்னா அந்த அம்மா எல்லையே இல்லாத சக்தி, ஆங்கார ரூபம், எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்த சக்தி. அவங்கள கட்ட ஒரு ஆள் இனி பிறந்து தாங்க வரணும், அப்படித்தான் சொல்லணும். அந்த அம்மாவை கட்ட முடியவே முடியாது. அப்படியே அவன் நினச்சி யாராவது ஒரு ஆள் அந்த அம்மாவை கட்ட நினச்சா கூட அந்த அம்மா எப்படி தெரியுமா, சோறை வாரி தின்னுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவனை பிசைஞ்சு நசுக்கி வாரி தின்னுட்டு போயிடுவான். அந்த மாதிரியான ஆக்ரோஷமான ஆங்காரி அந்த அம்மா. அந்த அம்மாவை கட்ட யாராலையுமே முடியாது. இது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம், அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறேன். நன்றி.